வணக்கம். இன்னைக்கு ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பக்கம் ஜீவா செட்டுன்ற வில்லேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம். மாடி மேலே ஃபிட் பண்ணிட்டுருக்கோம். 6 பேனல் அவங்களே வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. பாலி கிறிஸ்டலின் 6 பேனல். மோட்டார் 1700 வாட்டு போருக்கு ப்ளஸ் சேஞ்ச் ஓவர் வச்சு 1500 வாட்டு குட்டைக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பைப் லைன் தண்ணி வந்துட்டுருக்கு. அவங்க குட்டை போட்டு குட்டையிலேருந்து பாசுகிறாங்க. பழைய பேனல் தான் 5000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க ஒரு பேனலு. நம்ம ஸ்ட்ரக்சர் மோட்டார் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கோம். வயரு பைப்பு எல்லாமே கம்ப்ளீட் செட்டு அவங்களோடது. முன்னாடி போர் இறக்கிட்டு இருக்காங்க. மோட்டாரு 500 அடி போர்வெல் 300 அடியில் 1.5 இன்ச் டெலிவரிக்கு இறக்குறாங்க. இது மோட்டார் வந்து 2 இன்ச் டெலிவரி குட்டையில் போடுறது. ஸ்ட்ரக்சர் ஒர்க் முடிஞ்சது. 7 மணிக்கு வந்தோம். 11 மணி ஆக போகுது. ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. ஒரு 7 ஏக்கர் லேண்டு அவங்களுக்கு. பைப் லைன் தண்ணி தான் மெயின் அவங்களுக்கு. இப்போது ஏதாச்சும் எமர்ஜென்சி பைப் லைன் உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இப்போ போட்டிருக்காங்க. டெஸ்டிங் ஓட்டில் ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு எப்படி உட்காதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மதியம் 1:30 மணி பேனல் ஃபிட் பண்ணியாச்சு. 6 பேனல் 8 பேனல் வாங்கிட்டு வந்தாங்க. 2 பேனல் டேமேஜ். செகண்ட்ஸ் பேனல் வாங்குறோம் பார்த்து வாங்கணும். 1 இயர் தான் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரிலேஷன் வேறு அவங்களுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா 2 பேனல் டேமேஜ். 5000 ரூபா ஒரு பேனல் வாங்கியிருக்காங்க. 335 வாட்ஸு. வாடகை 6000 ரூபா கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு பேனல் மேலே 1000 ரூபா போட்டுருந்தா புது பேனல் அருமையாக எடுத்துருக்கலாம். நல்ல பிராண்டடாக. இதுதான் லோக்கல் பிராண்டு. ஸ்ட்ரக்சர் வந்து 5.5 அடி ஹைட்டில் போட்டு கொடுத்துருக்கோம். அடியில் கொஞ்சம் ஆள் ஃப்ரீயாக போயிட்டு வர மாதிரி கேட்டாங்க. வயருக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக டேக் அடித்தாச்சு. பேனல் வந்து ஸ்ரீ சவிட்டர்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிராண்டு லோக்கல். இது வரைக்கும் கேள்விப்பட்டதே கிடையாது நம்ம. 335 வாட்டு. பேனல்லே வந்து பார்த்திங்கன்னா மிஸ் மேட்சிங். பேனலோட லென்த்தே வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் 2 இன்ச் முன்ன பின்ன இருக்குது. ஃப்ரேமை விட்டு மேலே இருக்கிற ஃபைபர் கிளாஸ் வெளியே வந்துருச்சு 2 பேனலுக்கு. ஒரு பேனலில் வோல்டேஜே வரல. நல்லா இருக்கிற பேனல் மட்டும் செக் பண்ணிவிட்டு 6 பேனல் வந்து பார்த்திங்கன்னா 3 சீரியல் பண்ணி பேனல் பண்ணியிருக்கோம். ஒரு சீரியல் வந்து பார்த்திங்கன்னா கிணறு மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா குட்டையில் முன்னாடி வாழை மரத்து பக்கம் குட்டை போட்டிருக்காங்க. அந்த மாதிரி குட்டை போட்டு அதுலேயும் சீரியல் 2 பேரல் வந்து பார்த்திங்கன்னா போர் மோட்ரு 300 அடிக்கு இறக்கியிருக்காங்க. 1.5 டெலிவரி அதுக்கும் போட்டு கொடுத்துருக்கோம். சுத்தமாக டல் கிளைமேட்டு. வெயிலே கொஞ்சம் கூட கிடையாது. பக்கமே ஃபாரஸ்ட் ஏரியா. ஒரு 4 கிலோமீட்டரில் தண்ணி எப்படி வரும்னு சொல்லிட்டு பார்ப்போம். போர் வண்டிக்கார் காலையில் இறக்கிட்டாங்க. இருந்தாலும் டெஸ்ட் பண்ணிவிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 அடி டிஸ்டன்ஸில் வச்சுருக்கோம். டிசி கேபிளும் ரொம்ப லாங். பேனல் ரொம்ப பழசு. டிசி கேபிள் ரொம்ப லாங். அந்த எண்டில் தென்னை மரத்துக்கு வந்துட்டு பாக்ஸ் வச்சுருக்கோம். கீழே வேண்டாம் அப்படின்ட்டாங்க. வயரே வந்து இவங்களுக்கு அமௌண்ட் அதிகமாகிடுச்சு. 17 மீட்ரு 4 வயர் போயிருக்கு. ஏன்னா இப்போது பிரான்ச் கனெக்டர் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கேபிள் கம்மியாக இருக்கும். ஆனால் மோட்டாருக்கு இப்போ அந்த குட்டை மோட்டாருக்கு 3 பேனல் சீரியல் மட்டும் தான் கொண்டு போகணும். அதனால் 4 வயர் 2 ப்ளஸ் 2 மைனஸ் கீழே வரைக்கும் கொண்டு போய் ஆகணும். லைட்னிங் அரெஸ்டிங் ஃபிட் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே இவங்களுக்கு ஒரு 7 ஏக்கர் காடு. காவா தண்ணி கொண்டு வந்தாலும் ஸ்டோரேஜ் பண்ணி பண்ணுவாங்க. இப்போது பைப் லைன் டேமேஜ்ன்றதுனால இங்கே ஆடு மாடு கோழி எல்லாம் ஒருங்கிணைந்து பண்ணையமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க ஒரு 5 வருஷமாகவே. ஐநூறு அடி போர்வெல் 300 அடியில் 1.5 இன்ச் டெலிவரி. தண்ணியோட ப்ரெஷரு மீடியமான ப்ரெஷர் தான் வந்துட்டு. டல் கிளைமேட். வெயில் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. வெயில் நல்லா இருந்தால் இன்னும் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். தண்ணி மட்டம்னா மேலேயே இருக்குது. மண் கலந்து வரதுனால கொஞ்சம் ப்ரெஷர் மீடியமாக தான் வந்துகிட்டு இருக்குது. டெஸ்டிங் ஓட்டம் டைரெக்டாக மேலேயே ஃபிட் பண்ணியாச்சு. இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பேனலு வயரு இந்த பைப் ஐட்டம் எல்லாமே அவங்களே கொடுத்துருக்கேன். மோட்டார் ப்ளஸ் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். லேபர் தான் வரும். சில பேர் இந்த பட்ஜெட்டை பார்த்துட்டு அதே பட்ஜெட்டு கேட்பாங்க. அந்த ரேட்டுக்கு பண்ணி கொடுக்க முடியாது. கம்ப்ளீட் செட்டப் என்னவோ அது தனி ரேட் வரும். இந்த நம்ம கொண்டு வந்த மெட்டீரியலுக்கு மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் ரேட் இருக்கும். மேலே மாடி மேலே ஃபிட் பண்ணிவிட்டு கீழே கொண்டு வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். மேலே இருக்கிறது சேஞ்ச் ஓவர். இது இன்டர்னல் கண்ட்ரோலர் பிஎல்டிசின்றனால எதுவுமே டிஸ்பிளே கிடையாது. எக்ஸ்டர்னலாக தான் டிஸ்பிளே வச்சுருப்போம். எம்பிபிடி கண்ட்ரோலர். சேஞ்ச் ஓவர் மேலே இருந்துச்சுன்னா போர்வெல், கீழே இருந்தால் கிணறு. இப்போ வந்து மேலே போர்வெல் இருக்குது. போருக்கான எம்சிபி 16 ஆம்ஸ் டிசி எம்சிபி ஆனில் இருக்குது. தண்ணியுமே வந்துக்கிட்டு இங்கேருந்து ஒரு 150 அடி டிஸ்டன்ஸில் தண்ணி குதிச்சிக்கிட்டு இருக்குது. சுத்த டல் கிளைமேட்டு. ஆனால் போரில் ஒரு 50 அடியில் தண்ணி இருக்கிறதுனால ஒரு 1.5 அடி தள்ளி விழுந்துக்கிட்டு இருக்குது தண்ணியோட ப்ரெஷரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஓவர் கீழே இருக்குது. கிணறு எம்சிபி ஆனில் இருந்துச்சுன்னா கிணறும் ஒரு அட்டே டைமு. போர் வந்து 3 பேனலில் ரன் ஆகும். இப்போ லைட்டாக வெயில் வந்திருக்கு. தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம். மோட்டார் 1100 வாட்டு ஓப்பன் வெல், 1700 போர்வெல்லு. பிஎல்டிசி டைப்பு தான். ஹெட்டு வந்து 26 மீட்ரு ஓப்பன் வெல், 100 மீட்ரு போர்வெல். வாட்ரு போர்வெல்லுக்கு வந்து 10,000 லிட்டரும் கிணறுக்கு 16,000 லிட்டரும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ் கிடைக்கும். தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். 1100 வாட் பிஎல்டிசி மோட்டாரோடது. டெஸ்டிங் சும்மா ட்ரம்முக்குள்ளே வச்சுருக்கோம். வெயில் நல்லா இருக்குது. இந்த அளவுக்கு ப்ரெஷர் 3 அடி தூரம் தள்ளி விழுந்துக்கிட்டு இருக்குது. வெயில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். வெயில் மீடியமான வெயில் தான். பேனல் 335 மெயின். அதுதான் பேனல் பழைய பேனலில். అది ఆడదారు దానికి
ட்ரம்மில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துட்டுருக்கு. ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.